வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தைப்பொங்கல் அன்று உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அளிக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நன்றி தெரிவித்துள்ளனர். நிவர் புயல் கரையை கடந்த நிலையில் ஆந்திர மாநிலத்திலும் மழை பெய்து வருவதால் நீர்த்தேக்கங்களுக்கு அருகே வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகங்கள் வலியுறுத்தியுள்ளன. வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சிட்னியில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியது. இனி விரிவான செய்திகள். உழவர் பெருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அளிக்கப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜனவரி 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் விடுமுறை அளித்திருப்பதை மனதார வரவேற்பதாக அவர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த நேரத்தில் நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிப்பதற்கு மாநில அரசு தொடர்ந்து கோரிக்கை விடுப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புக்கு உலகத் தமிழர்களின் சார்பாக உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உடல் உறுப்பு தானம் செய்வோரின் குடும்பத்தினருக்கு அரசுப் பணிகளில் முன்னுரிமை வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். தொடர்ந்து 6வது முறையாக உடல் உறுப்பு தானத்திற்கான சிறந்த மாநிலம், பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விருது இன்றைக்கு தமிழக அரசிற்கு கிடைத்திருப்பது என்பது மிக பெருமைக்குரிய விஷயம். அந்த கொடையாளர்களுக்கு இந்த வெற்றியை நாங்கள் காணிக்கையாகிறோம். தமிழ்நாடு இதுவரைக்கும் 1392 கொடையாளிகளிடமிருந்து 8245 உறுப்புகளை ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, வெளிப்படையா, ஆஸ்பர் சீனியாரிட்டி நம்ம கொடுத்து ஒரு மகத்தான சாதனை படைத்திருக்கிறோம். புயல் மற்றும் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. 10ஆம் தேதி காலை 9 மணி முதல் பகல் 2 மணி வரை சென்னை நேரு விளையாட்டரங்கில் கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் புயல் பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையத்தில் அரசு சேவை மையத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் மழை காரணமாக சென்னையில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் 95% மின் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எஞ்சிய பகுதிகளில் இன்று இரவுக்குள் மின் இணைப்பு வழங்கப்பட்டுவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். சேதமடைந்துள்ள மின்கம்பங்கள், மின் மாற்றிகள் போன்றவற்றை மாற்றுவதற்கு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் 17,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் நீட் பயிற்சி பெற்று வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பாடம் நடத்தப்படுவதாக கூறினார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு ஆசிரியர்கள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை விளக்கமளித்து வருவதாக கூறினார். தற்போது பள்ளி செல்லா குழந்தைகள் குறித்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மறைமுகமாக பாடம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். தமிழகத்தில் உள்ள மாவட்ட நூலகங்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு பள்ளி மாணவர்கள் IAS தேர்வுக்கு தயாராவதற்கு இது பெரிதும் உதவும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று தடுப்பு மருந்து தயாரிப்பு பணிகளை நேரடியாக பார்வையிட பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக அகமதாபாத், ஹைதராபாத் மற்றும் புனே செல்கிறார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் அயராது உழைத்து தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் பயனடையும் வகையில் அரசு தடுப்பு மருந்து தயாரிப்பு பணிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இதன் காரணமாக மழை பெய்யும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறினார். கரை கடந்த பிறகு நிவர் புயல் தொடர்ந்து வலுவிழந்த நிலையில் தமிழகத்தின் வடமேற்கு பகுதிகளில் நிலவியது. தற்பொழுது இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தற்போதைய நிலவரப்படி அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது எதிர்வரும் 30ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் டிசம்பர் 1 முதல் 3 வரை பரவலாக மழை பெய்யக்கூடும். நிவர் புயல் கரையை கடந்த நிலையில் ஆந்திர மாநிலத்திலும் மழை பெய்து வருவதால் தமிழகத்தில் பல நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் விடுவிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியில் இருந்து இன்று மாலை 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நிவர் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த மழையினால் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதன் முழு கொள்ளளவான 35 அடியில் 33 அடி நீர் தற்போது உள்ளது. மேலும் நீர்த்தேக்கத்துக்கு 18,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இன்று மாலை 5 மணிக்கு அணையிலிருந்து 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. பின்னர் நீர்வரத்துக்கு ஏற்ப திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு உயர்த்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார். இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரிலிருந்து A.K. தனசேகரன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையில் இருந்து 6000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலையில் பெய்து வரும் மழையை அடுத்து செய்யாறு ஆற்றிலிருந்து 300 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் 16 ஏரிகள் நிரம்பும் என்றும் 7000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் அமைக்கப்பட்டு வரும் மீன்பிடி துறைமுகத்தில் புயல் சீற்றத்தால் சேதமடைந்த கருங்கல் அலை தடுப்புகளை மாநில அமைச்சர் திரு O.S. மணியன் இன்று பார்வையிட்டார். சேத மதிப்பு கணக்கிடப்பட்டு மத்திய அரசிடமிருந்து நிதி பெறப்படும் என்று அவர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் புயலால் சேதமடைந்த வீடுகளுக்கும் கால்நடைகளின் உயிரிழப்புகளுக்கும் மாநில பேரிடர் மேலாண்மை நிதி உதவி திட்டத்தின் கீழ் 15 பயனாளிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகம் காணப்படுவதால் பாலாற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் பாலாற்றில் 20,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாலும் மேலும் 40,000 கன அடி நீர் வரை வரலாம் என்று எதிர்பார்ப்பதாலும் குருவிமலை, வாலாஜாபாத், அவலூர் உள்ளிட்ட 30 கிராமத்தில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி ரவிக்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரியின் முழு கொள்ளளவு 23.3 அடி. மதுராந்தகம் ஏரிக்கு வினாடிக்கு 1700 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து காரணமாக ஏரியின் கொள்ளளவு 22.2 அடி உயர்ந்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் உபரி நீர் வெளியேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டிலிருந்து P.R. சிவக்குமார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று மீண்டும் 100 அடியை எட்டியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நிவர் புயலின் தாக்கம் இன்னும் குறையாத நிலையில் இருப்பதால் ஆற்றுப்படுகைகள் அருகே மக்கள் வசிக்கவோ அல்லது வேடிக்கை பார்க்கவோ வேண்டாம் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு K.C. வீரமணி கேட்டுக் கொண்டுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறுவதற்கான பிணை ஆவணங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை பதிவு செய்யும்போது செலுத்த வேண்டிய முத்திரை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கட்டுடல் இந்தியா இயக்கத்தின் கீழ் தில்லியில் 200 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ பாராட்டு தெரிவித்துள்ளார். சிட்னியில் இன்று நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 66 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 375 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா 50 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து 308 ரன் மட்டுமே எடுத்தது. இந்தியாவின் முகமது ஷமி 59 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ISL கால்பந்து போட்டியில்
இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி மோகன் பேகன் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தைப்பொங்கலன்று உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அளிக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நன்றி தெரிவித்துள்ளனர். நிவர் புயல் கரையை கடந்த நிலையில் ஆந்திர மாநிலத்திலும் மழை பெய்து வருவதால் நீர்த்தேக்கங்களுக்கு அருகே வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகங்கள் வலியுறுத்தியுள்ளன. வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சிட்னியில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.